ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி எல்ஃப் கேர்ள்ஸ் கேட் சீக்ரெட்லி எஸ்ராக் மான்ஸ்டர்ன்ற சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா உங்களால முடிவு சாப்பிடணும் அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுங்க. அப்ப நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ வழக்க போல வேற லெவலா இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. என்னால முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு ஃபன்னா கொடுக்க பாக்குறேன். இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் இன்னமும் அந்த கோல்டுன்றது ஒண்ணு சரியாகல. இரும்பல் இருந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாயிட்டு இருக்கு. வாய்ஸ் ஒரு இடையில அப்பப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆகல. ஏன்னா நிறைய இரும்பல் வந்துட்டே இருக்கு. அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா அட்ஜஸ்ட் பண்ணி பாப்பீங்க. நம்பர் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்க, நம்ம இதோட கதை போலாமா? இந்த எபிசோட்ல காலையிலேயே டாமாவை கண்மொழிக்க குட் மார்னிங்டா அவனும் போட்டு அவளை கொஞ்சிட்டு இருக்க. உனக்கு கோச்சமே கிடையாதுடா, இதுவும் என்னுடைய டியூட்டில ஒண்ணு தானே, கண்டிப்பா இவளுக்கு இதுவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு டக்குன்னு அவளுடைய காதை நக்குறான். அவளை ஒரு மாதிரி கட்ட ஆஹா வேணாம், அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் எகிரி குதிக்க அவளும் டாமா இன்னமும் கொஞ்சம் அந்த மாதிரி பண்றியா மாஸ்டர், என்ன கேக்குறீங்க, நீங்க ஒரு எல்ஃபுன்றதை மறுத்துட்டீங்களா, நீங்களே இப்படி கேட்டா எப்படி, நான் ஒரு போனேன் என்னமோ பண்றான்னு சொல்லிட்டு அவளும் எடுத்து பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா அவனோட லைஃப்ல நடந்த விஷயத்த சொல்றாங்க. நான் ஒரு நைட்டா அந்த டீமன்ஸ் கிட்ட செத்தேன். ஆனா திரும்ப ஒரு ரீஇன்கார்னேட் ஆகி இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கு. அவங்க என்னுடைய மாஸ்டர், அவங்களுக்கு நான் ஒரு பெட்டு அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆரியாவும் வந்து எடுத்து வந்து ஒரு ஊருக்கு ஆலைக்கு போறான். அதான் இந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் தயாரிக்கிற இடத்துக்கு. வால்கன் நான் வந்துட்டேன் அப்படின்னு இவ்வளவு கூப்பிட வா வா, இவ தான் பிளாக் ஸ்மித் அண்ட் ஒரு சி ரேங்க் அட்வென்ச்சர். ஹீரோ பார்த்துட்டு இவரு பிளாக் ஸ்மித் இருக்கிற டைகர் இயர் கொண்டவளா. அப்புறம் அவளை கிட்ட வந்துட்டு ஏய் ஃபேமஸான விஷயம் நடந்துச்சாமே. ஆமா, இதோ கிராமர் இவன் தான் காரணம், இவன் தான் என்னுடைய எலமெண்டல் கேட், சரி என்னோட பெட்டு டாமா. அப்படியா, இவனை நான் தொட்டு பார்க்கலாமா, சூப்பரா இருக்கும் பார்க்கவே. அப்கோர்ஸ் நீ பாரு. அவ தொட்டு பார்த்து ஹீரோவா அதுக்கப்புறம் பூனைக்கு உண்டான குணத்தை எல்லாம் காமிக்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா என்ன இதுக்கப்புறம் சம்பவம் நடந்து போதோ, நான் ஒரு ரைட்டா இருந்தவா இப்படி எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். தலையெழுத்து. நீ கொடுத்த ஸ்வாட் இன்னமும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. அதை வாங்க போறதா வந்தியா? அது மட்டும் கிடையாது, சும்மா தான். முக்கியமா இன்னொரு விஷயமும் கேட்கணும். இவனுக்காக ஒரு ஆர்மரை செஞ்சு சரியா நம்ம டாமாக்காக அனிமல் ஆர்மரா வேற லெவல்ல நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவளும் ஹீரோக்கு அளவெடுக்க ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் படத்தை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறா. அவனுக்கான சைஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. டாமா கவலைப்படாத, நீ என் கூட சேர்ந்து அட்வென்ச்சரிங் பண்றதுக்காக தான் உனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆர்மரை செஞ்சுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். அப்கோர்ஸ் இவங்களை நான் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம், இவங்களும் என்ன பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒன்னும் ஒரு நைட்டா தான், ஆனா ஒரு பூனையா அந்த வேலையை செய்ய போறேன். அதுக்கப்புறம் அவளும் நைட்டும் பகலுமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க. ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு ஆர்மர் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன் வாங்க வேற லெவலா இருக்கடா. இதுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணி நைட்டு ஃபுல்லா ஒர்க் பார்த்தேன் தெரியுமா. அதனால இவ்வளவு உழைப்புக்கான பதிலா இவ்வளவு நல்லா வந்திருக்கேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரே நைட்ல இவ்வளவு விஷயத்தை அவங்க சூப்பரா பண்ணிருப்பாங்கன்னு. அதே மாதிரி நீ கொடுத்த ஸ்வாட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இதே எடுத்துட்டு போயிட்டு இருந்து இருந்தாலும் இன்னும் இதை என்னால டைட்டரா ஆக்க முடியல. என்னவா இருக்கும், ஆனா ஆல்ரெடி நீ இதை நிறைய முறை இந்த மாதிரி பழுது பார்த்திருக்கல. அப்படி இருந்தும் இது நடக்காதுன்னா இதை வச்சுதான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அட்வென்ச்சரிங் பண்ணணுமா? அதெல்லாம் இங்க ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு தெரியும் ஆரியா, டெம்பரரியா இப்போதைக்கு என் கூட நீ பார்ட்டி பண்றியா? என்னதே நீ பண்ற விஷயங்களை இந்த இடத்துல நான் வாட்ச் பண்றேன். அதுக்கப்புறம் அவளும் பார்த்தா டிராவலிங் வந்திருக்கா காப்ளின்ஸ் இருக்கிற இடத்துக்கு. வந்துட்டு காப்ளின்ஸ் நம்ம வீக் தான், உங்களால என் கிட்ட தப்பிக்க முடியாதா, சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காப்ளின் அவளை அட்டாக் பண்ண அவ அசால்ட்டா அதை அடிக்கிறா. இவன் உண்மையிலே வேற லெவலானதான். இவளுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. டைகர் ஏர் வச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா அதுக்கு உண்டான பவர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளை சண்டை போட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா இன்னொரு மேஜ் காப்ளினும் அந்த இடத்துக்கு வந்து அவளை அட்டாக் பண்ண. அவ அதுல மாட்டாம இருந்தா அவளுக்கே குத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வயிற்றுல குத்தி கிழிக்க. அவளுடைய பவரே வேற லெவலா இருக்கு. அம்மா என்ன ஸ்கில் அதுவாப்பா, என்னுடைய பிளாக் ஸ்மித்துக்கான ஸ்கில்ல வந்து டிவைடர் பண்ணிருக்கேன். அதுதான் வேற விஷயமே இல்ல. எலமெண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆல்சோ நான் ஒரு பிளாக் ஸ்மித் அந்த இடத்துல வேலை பார்க்கறதுனால இதை பத்தின நிறைய விஷயங்கள் எனக்கு நாலேஜா இருக்குது. அப்படியா, ஹீரோவும் டெசர்ட் ஸ்கில்லா ரொம்பவும் அமேசிங்கான ஸ்கில் தான். ஒரு அட்வென்ச்சருக்கு உண்டான எல்லா விதமான தகுதிகளும் அந்த ஸ்கில்லுக்கு இருக்கு. ஓகே, என்னமோ எதனா இருக்கான்னு பாத்துட்டு கிளம்பிடும் இந்த இடத்துல இருந்து. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஹோர்க்கம் வந்துருக்கு. சரி, இதுக்கப்புறம் இது ஆரியாவோட சான்ஸ், நீ போய் அதை அட்டாக் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். அதுவும் ரொம்ப பசியோட இருக்கு. இவன் வாடிய ஒண்ணு வச்சு செஞ்சிருன்னு சொல்லி ஆஹா, அது பார்த்தா என்ன பாக்குது கண்டாலியை வச்சு செஞ்சிரும் போலியே. அது ரொம்ப கிரீப்பியா இருக்கு பாக்கவே. இருந்தாலுமே அதெல்லாம் அவ கேட்காம அந்த இடத்துல ஸ்வாட் எடுத்து அதை அட்டாக் பண்ண போக அவ அட்டாக் பண்றத பார்த்துட்டு இவ்வளவு ஷாக் ஆகிறா. என்னது ஹீரோ ஒன்னு பக்கம் ஷாக் ஆக அந்த ஆர்க்கும் திரும்ப இவளை அட்டாக் பண்ணலான்னு வர ஹீரோவோ தன்னுடைய பாடி அயனா மாத்தி காப்பாத்திரான். அதோட ஸ்வாட் சிலிசிலின்னு லம்பால போட்டு வெட்டிரா. ரொம்ப நன்றி டாமா. ஹீரோவோ நான் எதுவும் பெருசா பண்ணல, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் சண்டை போட்டோம். ஆரியா, நீ உன்னுடைய லாங் ஸ்வாட்ஸ் த்ரோ பண்ணி என்ன, அது மட்டும் இல்லாம அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஹீரோ இதை கேட்டு அவன் நோட்டீஸ் பண்ணிருக்கா அப்படின்னு ஷாக் ஆக. அப்படியா, ப்ளீஸ் இன்னும் அதை பத்தி சொல்லுங்க, நான் என்ன பண்ணா இன்னும் பலசாலி ஆகலாம். கவலைப்படாத, உனக்கு என்ன தேவையோ எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு பர்ஃபெக்டான மான்ஸ்டர் உனக்காக தேடுவோம். அப்ப நான் சொல்லி தரேன். ஓகே, நானும் போலாம் வாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மான்ஸ்டர் இருக்கு. அங்க பார்த்தா அமௌண்ட் ரெண்டு தான் இருக்கு. ஏமா இந்த இடத்துல பயங்கரமான மான்ஸ்டர் இருக்குன்னு ஏமா வெல்கல என்னடா இங்க இருக்கு, இதை கூட அவாய்ட் பண்ணணும். அது கேட்டு அவ்வளோ சிரிக்கிறா. ஹீரோவும் இந்த மான்ஸ்டரா இதெல்லாம் மோசமான மான்ஸ்டராச்சு, இது மட்டும் அவளுக்கு பிடிச்சிச்சுன்னா வேற லெவல சம்பவம் இங்க நடக்கும். என்னதான் இருங்க சின்ன லெவலான மான்ஸ்டர் மாதிரி உனக்கு தெரிஞ்சாலும் ரொம்பவும் ஒன்னாலேயே சமாளிக்க முடியுமான்றது முதல்ல பாரு, அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் பாத்துக்கலாம். அப்படியா, சரி சரி டாமா, இந்த இடத்துல இருந்து பாரு நான் என்ன பண்றேன்னு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்பீட் ஸ்கில்லை பயன்படுத்தி அவ்வளவு முன்னோக்கி போக அந்த மான்ஸ்டர் கிட்ட போனா அது இவ்வளவு விட ரொம்ப பெருசா இருக்கு. அதுகிட்ட போயிட்டு அவ்வளவு தண்ணீர் சண்டை போடுறா. ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து ஒரு மான்ஸ்டர் அவளுடைய கையில அந்த ஸ்வாட் தட்டி விட, இருந்தாலும் விட்டு போக மாட்டேன் சாக்காவை இவங்களார பதறாங்க. அவ இன்னும் ஸ்பீடா போறா. அவரோட ஸ்வாட் வேற
இல்ல ஒண்ணு எதுக்கு இந்த மாதிரி பண்றா, அவ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த மான்சர்ஸ் என்னமோ வந்துட்டே இருக்கு. இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வெல்கலம். ஒரு இடத்துல அந்த மான்சர் அட்டாக் பண்ணி இவளுடைய ஸ்வாட பிடிச்சி உடச்சு பிடிச்சது. ஆஹா ஸ்வாட் போச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பதற. ஆரியா இதை வாங்கி சொல்லிட்டு அவ்வளவு மிகப்பெரிய ஸ்வாட ஒண்ணு எடுத்து கொடுக்க அவளும் அதை வாங்கி எடுத்துன்னு போயிட்டு அந்த மான்சர் அட்டாக் பண்றா. அதோட அதுவும் செத்து பார்க்க வேற லெவல். அடுத்து போய் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவளும் பார்க்க ஹீரோவும் பரவாயில்ல முன்னதை விட நல்லாவே பண்றா. அங்க பாருங்க வேற லெவலான நைவை கொடுத்ததால அவளுக்கு சூட் ஆயிடுச்சு. வேற லெவல் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஆரியாவும் அதுக்கிட்ட அட்டாக் பண்ணும்போது என்னால அதோட அட்டாக்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. கண்டிப்பா இதை தோக்கடிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஸ்லோவா தான் எனக்கு தெரியுது. இப்போ அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்க நைஃப்ஸை பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே துண்டு துண்டை வெட்டி விட்டுறா. திடீர்னு அதுல இருந்து நிறைய திரவலாம் அது மேல வந்து விழ ஆஹா போச்சு அவ்வளவுதான். அவ பார்த்தா கலரா ஹீரோன்னு ஒரு பக்கம் பாத்து மனசு உடைச்சு பாத்துட்டு இருக்கான். சார் அப்படின்னு அவன் புலம்ப பார்த்தா ஆமா கவலைப்படுறது என்னால பாத்துக்க முடியும். உன சும்மா அவட மாட்ட மாதிரி என்னையா இப்படி பண்றேன்னு சொல்லி அவர் கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ண அவ வந்த வேகத்துல அங்க இருக்கிற எல்லா டெண்டர்களையும் வெட்டி அதோட பாடியை பீஸ் பீஸா கட் பண்ணிடா. எப்படி அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு அவங்க அட்டாக் பண்ணாங்க. ஸ்லாஷ் எல்லாமே போட்டு எப்படி இருக்கு விர்டல் வெண்ட் ஸ்லாஷ் இது வேற லெவல் தவாதுடா அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்ப. இது டெவர் ஸ்கில். இவங்களே இப்படி சொல்லும் போது கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்வாட வந்து மாத்துனதுனால தான். நல்ல வேலை இவங்களாச்சும் ஒரு சூட்டபிளான விஷயத்தை இவங்களுக்காக வெப்பனை ரெடி பண்ணி இப்ப கொடுத்துருக்காங்களே. இதுக்கப்புறம் கலக்க போறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த மான்சர்ஸ் கிட்ட போக இந்த சான்ஸ் நான் பயன்படுத்திக்கலாமா, இதனால எனக்கு நியூ ஸ்கில்ஸ் கிடைக்குமா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மான்சர் போய் கடிச்சு சாப்பிடலாம்னு பாக்க அது உண்மையிலே நல்லாவே வேக் என்னடா இது இவ்வளவு கேவலமா இருக்கு. ஏதாவது எனக்கு ஸ்கில் கிடைச்சிச்சு அதுவே போதும்ப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை திரும்பி நம்ம ஆரியாவை பார்க்க உன்னை விட மாட்டேன் எவ்வளவு கேவலமான விஷயத்தை ஏமாட பண்ண ஒன்று சும்மா விட மாட்டேன் சாவடான்னு சொல்லிட்டு அவன் சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ஆஹா அவ்வளவுதான் இவன் சைக்கோ ஆயிட்டா இதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி தான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம வால்கன் கிட்ட நீங்க உண்மையிலே கொடுத்த இந்த பெரிய ஸ்வாட் வந்து நல்லதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல நீங்க கொடுத்த இந்த சின்ன ஸ்வாட் வந்து என்னுடைய கம்ஃபர்ட்டையும் மாத்திடுச்சு. இதனால இந்த அளவுக்கு ஸ்லோவா இருந்ததுக்கான காரணமே இந்த ஸ்வாடுனால தான் போல. இந்த லாங் ஸ்வாடை என்னால பயன்படுத்த முடியல. பட் ஆனா இந்த ஷார்ட்டா இருக்கிற ஸ்வாட் வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆகுது. கண்டிப்பா இதை பயன்படுத்திப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் இவங்க நல்ல வேலை ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அவளை கொஞ்சம் டாமா நீ அதை பார்த்து என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்தாங்க நல்லா பண்ண வாழ்க்கணும். என்ன இருந்தாலும் ஆரியா நீ இதுக்கே சந்தோஷப்படக்கூடாது. இன்னமும் மோசமான ஆபத்துலாம் இருக்குது. அதனால இப்போதைய ட்ரைனிங் பார்த்ததுனால இன்னமும் நீ நிறைய கத்துக்கணும். இப்பதான் உனக்கான ஸ்கில் எப்படி வளர்த்துக்கணும் தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஒரு இடத்துக்கு வர இது பாதுகாப்பான இடமா. ஆமா இந்த இடத்துல ஏ ரேங்க் அப்படின்னா லோ ரேங்க் மான்ஸ்டர்ஸ் கூட எதுவும் இந்த இடத்துக்கு வராது. அது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இந்த பிலாஸ்டபர் ஸ்டோனுக்கு தான். எதை கேட்டுட்டு அவ்வளவு ஷாக் ஆயிட்டு நம்ம ஆரியாவும் அந்த ஸ்டோனை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு பாசல நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. அவங்க கிராமத்தில் நடந்தது. ஆரியா என்னாச்சு அதுவா ஒண்ணு இல்ல நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி தான் யோசிச்சு பார்த்திருந்தேன். எல்லாமே நல்லதா இருக்கு. குயிக்கா சீக்கிரமா நம்மளோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு வந்துட்டு நல்ல பாயிண்ட். இந்த இடத்துல ஏன் நம்ம குளியல போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ துணியை கேட்டு ஹீரோவும் பாக்க ஆஹா பாக்காதரா பொம்பளை போய் நீ உன்னுடைய மாஸ்டரை காப்பாத்துற ஒரு பாதுகாவலர் இப்படி எல்லாம் கேவலமா பார்த்து அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. இது லேப்ரிந்து நீ ஒரு ஆம்பளை போயிட்டா கட்டுப்பாடாயிரா. அப்ப அவளும் எல்லாத்தையும் கேட்டுட்டு டாமா வரியா போய் குளியல போட்டு விளையாடுவோம் அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் அவனும் திரும்பிக்கிட்டே அவன் பாட்டு குளியல போட்டு இருக்கான். இதுதான் அவர் பார்க்க கூடாதா போய் விளையாட கூடாதான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் வாழ்க்கை கிட்ட. அதுக்கப்புறம் சரி எதுக்காக நீங்க பார்ட்டி மேக் பண்ணணும்னு சொன்னீங்க அதை பத்தி எதனா சொல்ல முடியுமா. ஓ பார்ட்டியா இதை கேட்ட அவ்வளவு சோகமாயிட்டா. பார்ட்டினா உடஞ்சி போடுவா. அது என்னன்னா 2 மெம்பர்ஸ் லவ் பண்றது மட்டும் இல்லாம அதுல ஒருத்தங்க பிரெக்னென்ட் ஆவாங்க. ஆமா முக்காவாசி பார்ட்டியில ஒன்னா இருக்கிற இளம் ஜோடிகள் எல்லாமே அப்படிதான் ஒன்னா சேர்ந்துருவாங்க லவ் பண்றது மூலியமா. ஆரியா உனக்கு இந்த கூட ஒன்னும் தெரியாது. அந்த எலமெண்டல் கேட் கூட ஒரு கிராஸ் பிரீட் தான் உனக்கு தெரியுமா. இது கிடையாது நான் கிராஸ் பிரீடா கலப்படமா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி இன்னொருத்தையும் சொல்றேன். டாமா இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல இல்ல சில மாசங்கள் கூட ஆகலாம். அதுக்குள்ளேயே அவன் இன்னமும் பெருசாயிட்டு நல்லா வளர்ந்துடுவான் பெரியவன் நாட்டம். அதுக்கப்புறம் நீயே கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் உன்னால தடுக்க முடியாது. அப்புறம் வேற குஜல் தான். இல்ல வாய்ப்பே இல்ல அதான் நடக்காது. அப்படியா சூப்பரே. இது கேட்ட ஹீரோவோ என்னடி இப்படி சொல்றீங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் ரொம்ப சைட் எவ்வளவு டாமா நீ பெரியவனாகு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம். 2 பேரும் குடும்பம் நடத்தலாம். என்னதே மியாவ் மியாவ் சொல்லிட்டு குடும்பம் நடத்தணும். இதை கேட்டல வாழ்க்கணும். ஆரியா என்னடி இப்படி பேசுறேன். அதுக்கப்புறம் அவங்க கொள்ளையில முடிச்சிட்டு திரும்பியும் மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வந்திருக்க ஒரு மினிட்டோவே இருக்குது. இந்த தடவை திரும்பியும் நம்ம வாழ்க்கணும். ஏய் முன்ன பண்ண அதே அட்டாக் மாதிரி இப்போ கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணி பாரு. ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அவங்களும் போயிட்டு அவனோட ஸ்பீடை பயன்படுத்தி அந்த மினிட்டோட மாஸ்டர் அட்டாக் பண்ண அதுக்கு ஒண்ணுமே அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு இவ்வளவு ஷாக பாக்க ஹீரோவும் பாக்குறான். என்னோட மாஸ்டர் ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காங்க. பட் அவங்களுடைய பவர்ல தான் ரொம்ப லாக் இருக்கு. இதை வாங்கி சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணது அவங்களும் அட்டாக் பண்ண வர புரிஞ்சது சொல்லிட்டு இவங்களும் அட்டாக் பண்ண இது கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யுது. ஹீரோவும் பரவாயில்ல இது அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இதுதான் நமக்கான வாய்ப்பு. அவங்களுடைய மொபிலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பீஸ்டோட விஷன்ஸ் எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க. இதனால அது டிஸ்ட்ராக்ட் ஆகும் போது அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யுது. கடைசி அவங்க அட்டாக் பண்ணது அந்த மினிட்டோவை தளருது. கண்டமேனி அதுவும் அட்டாக் பண்ண அது திடீர்னு மேல அட்டாக் பண்ணதுல நம்ம வால்கன் மேல நிறைய பாறைகள் வந்து விழலாம் பாக்க ஆரியவும் பார்த்துட்டு ஹீரோவும் போயிட்டு டக்குன்னு ஏதர் ஹவுலிங் சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்த அந்த வேவ் மூலியமா அந்த பாறை எல்லாமே விலகி போயிடுது. டாவா நீ வேற லெவலுக்கு காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரியாவோ ஒரு அட்டாக்ல அதோட நெஞ்சில இருந்து அப்படியே குத்தி கிழிக்கிறாங்க. உண்மையா வேற லெவல் நம்ம சீரங் மாத்திரை தோக்கடிச்சிருந்த இடத்துல இன்னொரு பக்கம் நம்ம வால்கனை காப்பாத்தின ஹீரோவும் சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்ல இவன் என்ன காப்பாத்தினான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஒரு மாதிரியாவது ஹீரோ மேல உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான மேல் தான் சொல்லிட்டு அவளும் அப்படியே வியந்து பாக்குறா. அப்புறம் கில்ட்ல வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்ல ஆனாவோ நீ வேற லெவல் தான் எலமெண்டல் கேரக்டர் எல்லாம் டாமா அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய விஷயத்தை எடுத்து வந்திருக்கீங்க. நிறைய ரெக்வெஸ்ட் முடிச்சிருக்கீங்க. வேற லெவல் நீங்க தான் ஃபுல்ஃபில்லா சண்டை போட்டுருக்கோம். ஆனா ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக்கா வருது. என்ன இது இந்த பாடியில போயிருந்திருக்க அட்டாக் பார்க்கும்போது வால்கனோட அட்டாக் மாதிரி எனக்கு தெரியலையே. அது எல்லாமே ஆரியாவோட நியூ ஸ்கில் இருந்து வெல்கன்னு சொல்ல ஆரியாவோட புதிய ஸ்கில்லா வேற லெவல் நீங்க ரொம்ப வாழ்ந்துறீங்க. இதை எடுத்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு வாழ்ந்துன்னு சொல்ல பரவாயில்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்க இன்னைக்கு உண்மையில வேற லெவலா சம்பவம் பண்ணிட்டு ஆமா ஹீரோவும் இவங்க கூட குடிப்பாங்களா பாரு நம்ம லேப்ரின்ஸ்ல இருந்து நிறைய இன்கிரீடியன்ஸ்ல எடுத்து வந்திருக்கேன். அப்படி
அப்படியா ஹீரோவும் பரவாயில்ல இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குப்பா, நம்ம கூடயே இருக்கும் போது நிறைய ரெக்வஸ்ட் எல்லாம் கூட சைடு பை சைடா இவங்க பண்ணிருக்காங்க. டாமாக்கு அதுக்கப்புறம் ஆரியாவை ஊட்டி விட நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியா, நீ என்ன சொல்ற ஆரியா? டெஃபினெட்லி நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அது உதவல. அது மட்டும் இல்லாம எனக்கும் டாமாவோடைய ஆர்மரை அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ரெகுலரா, அதுக்காக தான். அப்படியா கட்டாயமா இப்பயே பண்ற, அதுல என்ன தப்பு பண்ணா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் எதுக்காக இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு பார்ட்டியை மேக் பண்ண நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சா அவளோட கை கொக்க. அதுக்கப்புறம் ஹீரோவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஒரு பார்ட்டி அதுக்கப்புறம் ஒண்ணா சேர்ந்து வேலை பார்ப்போம் சொல்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க பார்த்தா 2 பேருக்கு மத்தியில ஹீரோ அப்படியே மூச்சு விட முடியாம திணறி தூங்கிட்டு இருக்கான். ஆமா அங்கெல்லாம் கை வைக்கிறதா ரொம்ப தப்புடா. என்னதே நான் எப்ப அந்த மாதிரி சொன்னேன்? ஆமா அப்படிலாம் நோண்ட கூடாது, கம்முனு இருந்தாலும் கொஞ்சம் பண்ணு அப்படின்னு அவரு சொல்ல. ஏய் நான் எப்படி அதான் சொன்னேன், தெரிஞ்சு போச்சு 2 பேருக்கும் ஏதோ கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டேட்டஸ்ல போய் பார்க்க அதுல செகண்ட் ஃபார்ம்னு ஒன்னு காமிக்குது. என்னது இந்த பாடி தவிர இன்னொரு ஃபார்ம் இருக்கா? செகண்ட் ஃபார்ம் எவல்யூஷன் ஆகும்போது பயங்கரமா இருக்குமே, ஸ்கில்ஸும் அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு வளரணும் அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும், எந்த அளவுக்கு சின்னதா இருக்கணும் அந்த அளவுக்கு பவர்ஸ் எல்லாம் நார்மலா கண்ட்ரோலா இருக்கும். இருந்தாலும் என்னோட மாஸ்டர் கூட சில நாட்களாவே இந்த இடத்துல அட்வென்ச்சரிங் சிறப்பா பண்ண போறேன், அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவா அவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் சாப்பிட போலாமா எங்கன்னா டாமா. அதுக்கப்புறம் டவுன் உள்ள இவங்க பார்க்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல எவனும் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது எவ்வளவு தெரிந்து இப்படி பண்ணிருப்பேன்? அதுக்கப்புறம் இவனுக்கு பிரச்சனை பண்ணிட்டு நம்ம ஆரியா வர, என்ன இங்க பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஹீரோவும் அவனுக்கு முடிச்சிட்டு பார்க்க அதுல ஒருத்தரும் அதுக்கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேணாம், இதுதான் காஸ்மேன தோக்கடிச்ச எலிமெண்டல் காட்டு. அப்படியா ஓகே ஓகே என்ன படிச்சிருங்க அப்படின்னு அவனுக்கு பயந்து ஓட. அதுக்கப்புறம் இவங்களும் போய் அந்த பொண்ணுக்கு என்னன்னு கேட்க அவளும் என்னோட பேரு லாலா. அப்படியே அவனோட அம்மா அப்பாக்கு என்னாச்சு எங்க அவங்க? அவளும் சோகமாவே நீ எதுக்காக என் கூட வரக்கூடாது, இதை கட்டி ஹீரோ ஷாக்காக. அதுக்கப்புறம் அவளை கூட்டு வர இந்த இடத்துல சர்ச்சில் இருக்கணும் எதிர்பார்க்கலையா? அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பசங்களா இருக்கு. அங்க பாருங்க நம்மளுடைய சிஸ்டர் ஆரியா வரங்க, எல்லாரும் என்ன பண்றீங்க, வரீங்களா என் கூட விளையாடுறீங்களா? என்னது உன்னோட ஃப்ரெண்டு வர கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆரியாவோ அந்த சர்ச்சில் இருக்கிற நன்னு கிட்ட போயிட்டு இந்த இடத்துல புதுசா ஒரு குழந்தை ஏற்று வந்து ஆர்பனேஜ்ல சேர்த்திருக்காங்க. இவ்வளவு இதுக்கப்புறம் நல்லபடி இந்த இடத்துல பாத்துக்க சொல்லி நீங்க நல்லபடியா பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் நல்லபடியா அவளை பாத்துக்க. ஹீரோவும் கண்டிப்பா இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தருவேன். அதுக்கப்புறம் வானவ பாக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்க. ஹீரோவோடைய ஆங்கிளே வித்தியாசமா இருக்கும், கீழே போயிட்டு இருக்கனால தலைவனால மேல நிமிந்து கூட அவங்களை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஆனாவோ கங்க்ராச்சுலேஷன் நீ சி ரேங்க்கு ப்ரோமோட் பண்ண போற ஆரியா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்க. கில்ட்ல அதுக்கப்புறம் நிறைய கூட்டமா இருக்கு, ரெக்வஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அங்க என்னதான் நடந்திருக்கு, எமர்ஜென்சி கொஸ்டின் நினைக்கிறேன்பா. ஆக்சுவலி டவுன் ஆஃப் ரெனால்டு பக்கத்திலேயே சில நாட்களா நிறைய மக்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த டிமன்ஸ் தான் இருக்கிறத சொல்றாங்க. இதுக்கிட்ட எல்லாரும் ஷாக்காவே ஹீரோவோ டிமன்ஸ் ஆன அப்பனா டிமன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்காங்க போல. இந்த இடத்துல பசங்களுக்கோ அடல்ட்ஸுக்கோ இல்ல பெரியவங்களா இருந்தாலுமே சரி யாருக்குமே சேஃப் இல்ல. சில நாட்களா காணாம போறதுனால அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகவும் அந்த டிமன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காகவும் தான் இந்த ரெக்வஸ்ட். அப்படியா சரி அப்பனா அது எல்லாத்தையுமே நாங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கும், அதனால அதை பத்தின டீடைல் இன்னும் அதிகமா சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் கோவத்தோட சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல சிரிக்கிற மாதிரி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல உடம்பு சரியாக இன்னமும் நான் பாக்குறேன், ஏன்னா இன்னமும் எனர்ஜெட்டிக்கா பண்ணாதான் கைஸ் நல்லா இருக்கும். அதனால என்னால விடாமுயற்சியோட நான் பண்ற கவலைப்படாதீங்க. சரிங்க இந்த வீடியோ முடிச்சு